நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த வெயில்ல நீ எங்க கிளம்பிட்டாச்சோ? நேத்துல இருந்து உனக்கு உடம்பு வேற சரியில்லை. தனியா எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. நில்லுடாங்க. இது மைனாவுக்கு தெரிஞ்சா எதுக்குடா அவளுக்கு இன்னும் வருத்தத்தை கொடுக்கணும்? அம்மா, வீட்ல என்னால சும்மா இருக்க முடியல. நீ இப்ப என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சவங்களை போய் நான் பார்த்துட்டு வரேன். அப்படி அவசியமா இருந்தா சாயந்தரம் கண்ணை வரட்டும், அவனையும் கூட்டிக்கிட்டு போ. சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. என்னடா சொல்ற அச்சு நீ? மைனா மட்டும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இனிமே அது வேண்டாம். நான் முதல்ல ஒரு வேலையை தேடிக்கணும். அச்சு, ஆமாம்மா, நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். உடம்பு சரியில்லாம இருக்க, தறி போடுறத தவிர வேற என்ன வேலை தெரியும் உனக்கு? சரியா சொன்னம்மா. ஆனா எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு தனியா கஷ்டப்படுறத பார்த்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நான் ஒண்ணு இறக்க இல்லாதவ இல்லம்மா. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அச்சு? நீ உடம்பு சரியில்லாதவ, அத மறந்துடாத. சரிதான், அதெல்லாம் எனக்கு தெரியும். செத்தா எங்கேயாவது விழுது சாகறேன். அச்சோ, நான் இருந்து என்னமா பிரயோஜனம்? எனக்கு வாழ பிடிக்கல. அப்புறம் வேலாயுத ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அப்புறம் மாஸ்டர் கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்ல, அபிக்கான செலவு ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்குல்ல. என்னோட பொண்ணு தனியா கஷ்டப்பட்டு எல்லா கடனையும் அடைக்கணும். இங்க 5 பேரு சாப்பிடணும். இதெல்லாம் எப்படிமா முடியும்? இந்த நிலைமையில நீ வேலை செஞ்சா மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும். அந்த செலவையும் மைனா தானே பார்க்க வேண்டியிருக்கும். நான் அதையும் யோசிச்சேன். இதுக்கு மேல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னோட பொண்ணுக்கு நான் எப்பவும் பாரமாவே இருக்க கூடாதுமா. நீ என்னடா சொல்ற அச்சு? நான் எதையுமே பார்க்காம, யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காம நான் ஒரேடியா போயிடணும். அந்த வழியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அச்சு, எல்லாருக்கும் பாரமா நான் எதுக்காகமா வாழணும்? இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது? உனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனையாவது நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? அவங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுக்க வேண்டிய நீ இப்படி சொல்லலாமா? நீ போகணுமா? உன் அம்மாவையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு நீ தனியா போகணுமா? அது உன்னால முடியுமாடா? முடியாதுப்பா, அது என்னால முடியாதும்மா. என்னோட பசங்களை தவிக்க விட்டுட்டு என்னால போக முடியாது. முடியாதுல்ல? அப்புறம் ஏன் இப்படி தேவையில்லாம சிந்திக்கிற? அச்சோ, என்னால தாங்க முடியலம்மா. எதையுமே தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் தெரியாம பேசிட்டேன். போதும், அழாத. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம். இல்லம்மா, இனிமே அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். என்னோட பசங்களோட தான் நான் இருப்பேன். அம்மா, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நான் இப்போ பாஸ்கர் அண்ணனை பார்த்துட்டு வரேன். உங்களுக்கே தெரியும்ல, ஒரு காலத்துல அந்த குடும்பத்தையே நான் தான் காப்பாத்தினேன். இப்போ ஃபேக்டரி பிசினஸ்னு பெரிய ஆளா இருக்காரு.
உதவி செஞ்சவங்க திரும்ப செய்யணும்னு எதிர்பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ என் நிலைமை மத்தவங்க கிட்ட போய் கையேந்த வேண்டி வந்துருச்சும்மா. வாழறதுக்காக, ஒரு தொழிலுக்காக அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற நிலைமையில நான் இருக்கம்மா. நான் வரேம்மா. மைனா கிட்ட நீங்க தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அம்மா. அவ வரத்துக்குள்ள நான் திரும்ப வந்துருவோம்மா. இதை நம்ம முன்னாடியே பண்ணிருக்கணும். இருந்தாலும் ஸ்டீஃபன் சார் ஸ்பீடா ஆக்ஷன் எடுப்பாரு. எப்படியாச்சும் அந்த பணம் திரும்ப கிடைச்சா போதும். நீ தைரியமா இரு. அப்புறம் கொடுத்த பைக்கோட நம்பர் கரெக்ட் தானே? ஆமா சார், KL 21D 5810. நான் அவங்க பின்னாடியே ஓடும்போது நம்பரை நான் நல்லா கவனிச்சு தான் பார்த்தேன். எஸ்ஐ சொன்னதை கேட்டல்ல, கேஷை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க பணத்தை அடிச்சிட்டாங்க. அதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு. அவரு வேற எதையோ சொல்றாரு. எனக்கு முதல்லயே இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. கேஷ் என்னோட பேக்ல இருக்குன்னு யாரோ இத சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஸ்டாஃப்ல யாராவது இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? இல்ல சார், யாரு அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க? இத வேற எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்க விசாரிச்சு சொல்லட்டும். நம்ம போலாம். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? கவலையா இருக்கியா? அது இல்ல சார், நான் எதையோ யோசிச்சுக்கிட்டு வரேன். கவலையே படாத. அந்த எஸ்ஐ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இனி ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த தறியை எடுத்துட்டு போனது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆமா, அப்பாக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நெய்யறது. எங்க 3 பேரையும் படிக்க வச்சது, இவ்வளோ நாள் எங்க 3 பேரையும் வளர்த்தது எல்லாமே அப்பா அதுல நெஞ்சுதான். எங்களுக்கு எப்பவுமே வரக்கூடிய வருமானம் வரலனாலும் பரவாயில்ல, அந்த தறி அப்பாவோட உயிர் மாதிரி சார். அத அவரோட உயிராவே பார்த்தாரு. இவ்ளோ நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கியே, உன்னால எப்படி முடியுது? இருந்தாலும் உன் தைரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அனுபவத்தால தான் சார். நாங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெரியாமையே நம்ம போல்ட் ஆயிருவோம். அது மட்டும் இல்ல, நம்மளோட பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. வாழ்க்கையோட போராடி தான் அதை ஜெயிக்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்கள பாத்துக்கணுங்கிற அக்கறை மனசு இருக்கிறவங்களுக்கு வேதனையை கண்டு ஓட மாட்டாங்க சார். எது வந்தாலும் சரி, தைரியமா போராடி தீருவாங்க. அது எல்லாம் தன்னால வந்துரும். உன் கூட பேசும்போது ஏதோ எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தைரியம் வருது. என் பிரச்சனை எல்லாம் ரொம்ப சின்னது இல்ல. சார மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்க போகுது? எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வலியவும் வேதனையும் தாங்கணும் தெரியுமா? கவலை, வேதனை. சார் மாதிரி இருக்கிறவங்க நீங்க எல்லாம் தங்க கரண்டியில பிறந்தவங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? என்ன சார், நான் சொன்னது உங்களுக்கு இன்சல்ட் ஆயிடுச்சா? இல்ல, நான் என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு இருக்க பிரச்சனை பணம் மட்டும்தான். ஆனா உங்ககிட்ட எல்லாம் பாசம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்பீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி தங்க கரண்டி வச்சுக்கிட்டு பிறந்த நாங்க எல்லாம். நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? ஏய் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும்ல அவங்க உங்களுக்குன்னு ஒரு மாதிரியான பிரச்சனை. சரிதானே? ஆமா சார். பாப்பா தள்ளி உட்காரு, தண்ணி தெறிக்கும். அது பரவாயில்ல, நான் இங்கேயே ஓ உட்காந்துருக்கேன். அப்படியா? ஏ சுஜா,
நீ ஸ்கூலுக்கு போலையா? இல்ல. ஏன்? அவளே லீவ் போட்டா, வேற என்ன? இரு மாட்டிக்கிட்ட. இரு நான் உன்னை டீச்சர் கிட்ட சொல்றேன். ஐயோ சொல்லாத. இல்லடி சும்மா சொன்னேன். கண்ணம்மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் ஒருத்தரை பார்த்தேனே. யாரு? அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா? அது யாரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அத சொல்லுங்க. அது அப்பா, மைனாக்கா, பாட்டி, அபி அக்கா, அப்புறம் கண்ணுக்குட்டி. அது என்னை விட்டு போயிடுச்சு. கண்ணனை டென்ஷன் ஆக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நீ வராதம்மா. அப்படியா? சரி. கண்ணம்மா சொல்லு, இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அதான் இப்ப சொன்னல, கண்ணுக்குட்டி. என்ன விஷயம்? உங்களோட கண்ணுக்குட்டியும் உங்களோட பசுவையும் நான் பார்த்தேன்ல. சுஜா, உண்மையாதான் சொல்றியா? என்னோட கண்ணுக்குட்டி லக்ஷ்மியும் பாத்தியா? பார்த்தேன், நான் பார்த்தேனே. எங்க? அவனை டென்ஷன் பண்ணாத, நான் சொல்றேன் கண்ணா. அம்மா வேண்டாம். நீ கொஞ்சம் வாய மூடுறி. சொல்லுங்க ஆண்டி, எங்க? அந்த பெருமாளோட வீட்ல இருக்கு. பெருமாள் அங்கிள் வீட்லயா? அது எங்க? அந்த குளத்துக்கிட்ட தோப்பு இருக்குல்ல. பெருமாள் அங்கிள் தோப்புலையா? அப்ப அந்த அங்கிள் தான் வாங்கினாரா? ஆமா. என்ன இருந்தாலும் என் கண்ணுக்குட்டி ரொம்ப தூரமா போகலையே, எனக்கு பக்கத்துல தானே இருக்கான். நான் போய் பார்க்கட்டுமா? சுஜா, தேங்க்யூ. டாடா. டாடா. கண்ணா, முதல்ல ஸ்கூலுக்கு போ. நான் ஸ்கூலுக்கு தான் போறேன். பாவம் கண்ணம்மா. இல்லம்மா. இங்க பாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. மேனகா பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க போய் நான் சொன்னதை மறக்காம செஞ்சிருங்க. என்னங்க விஷயம்? யாருக்கிட்டாவது சொல்லி ரஞ்சித் முதல்ல வர சொல்லு. தீபாவளி வருதுல, கடைக்கு புது ஸ்டாக் இருக்கணும், அது விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும். என்ன அவன் பிஸியா? என்ன பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் அது போதும். என்னங்க, அது இப்ப அவன் இங்க இல்ல. ரஞ்சித் இங்க இல்லையா? எங்க போயிருக்கான்? அது வந்துங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக. அப்படி என்ன முக்கியம்? அவன் நம்மளோட ஸ்டாஃப் பிரச்சனைக்காக கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். ஸ்டாஃபோட விஷயமாவா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு? யார் அந்த ஸ்டாஃப்? என்ன விஷயம்? அதாங்க, அந்த பொண்ணு மைனா கூட. மைனாவுக்கு என்ன? அவளோட பணம் ஒரு 3 லட்சம் ரூபா. மேனகா, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐய பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்கா ரஞ்சித். அவ தனியாவா? இல்லங்க, மைனாவும் போயிருக்கா. அவன் போனது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? நீ நம்ம பையனை கெடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுடி. இதெல்லாம் ஸ்டாஃபுக்கு முன்னாடி வச்சு வேண்டான்னு பாக்குறேன். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற உன்ன சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ், வீட்டுக்கு போய் நீங்க என்ன வேணாலும் என்ன சித்திரவதை பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன்.
காரியம் பண்ணிருக்க. அப்பா அது பேசாத. ஏண்டா நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் வந்துருப்பேன்ல ஸ்டேஷனுக்கு. ஏண்டா போலீஸ்காரங்க எவ்வளவு க்ளோஸ்னு உனக்கு தெரியும்ல? போலீஸ் ஸ்டேஷன் எல்லா விஷயத்தையும் இவ பேசி முடிச்சிட்டா இல்லையா? சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதா எஸ்ஐ சொன்னாரு. நல்லதா போச்சு. வெரி குட். நீ பண்ண காரியம் பெரிய விஷயம் தான்டா. நம்மோட ஸ்டாஃபுக்கு ஏதாவது ஆபத்துனா உதவி பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். கீப் இட் அப். அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானம்மா? பெரிய உதவி சார். அது என்கிட்ட சொல்லாதம்மா, இதோ இவங்கிட்ட சொல்லு. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன, நீ போமா. ஒரு நல்ல காரியம் பண்ண திருப்தி ஓ முகத்துல தெரியுது இல்லையா மேனகா? உனக்கும் இந்த சந்தோஷத்துல பங்கு இருக்குல்ல? அப்புறம் நானும் ரஞ்சித்தும் வீடு வரைக்கும் போறோம். தனிமையில என் பையன்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஐயோ அப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குப்பா. நைட் நம்ம வீட்டில் பேசிக்கலாமே. அதுக்கு இல்லடா, இப்பவே போகணும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கல நீ. எனக்கு அது அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான சன்மானத்தை கையோட உனக்கு நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஸ்டைலு. உனக்கு தெரியும்ல? என்னங்க நான் சொல்றது? பரவாயில்ல, நாங்க வீடு வரைக்கும் தானே போறோம். அதிகபட்சம் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சிடும். இல்லங்க, நம்ம ரஞ்சித் அதிகமா பேசினா இங்கேயே வச்சு உங்க 2 பேரையும் முடிச்சிடுவேன். நீ ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்காத. இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். வாடா போலாம். நீ என்னடா இந்த பக்கம்? சித்தப்பா, அந்த பெருமாள் அங்கிள் வீடு எங்க இருக்கு? பெருமாளா? நம்ம கூட மீசை இல்லாம ஒருத்தர் இருப்பார்ல, அவரை தான் கேக்குறான். அந்த குளத்துக்கு பக்கத்துல. ஓ அவரா? ஏன் கேக்குற? அந்த அங்கிள் தான் கண்ணுக்குட்டியும் லக்ஷ்மியும் வாங்கியிருக்காங்க. அந்த பெருமாள் அங்கிள் வீட்டுக்கு நான் எப்படி போறது, நீங்க சொல்லுங்க. நீ இந்த பக்கமாவே போ. உனக்கு அந்த ரேஷன் கடை போற வழி தெரியும்ல? தெரியுமே. அந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு வழி வரும். அந்த வழி நேரா ஒரு குளத்துக்கு போகும். அந்த பக்கம் போய் வலது பக்கம் போனேன்னா 2வது வீடு. புரிஞ்சுதா? சரி சித்தப்பா. பாவம், வித்த பசுவை பார்க்க போறான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்காங்கல்ல? கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி,
நல்லா இருக்கியாடா? லக்ஷ்மி, நீ உனக்கு சரியா பால் கொடுக்கணும்னு. கண்ணுக்குட்டி, நீ நல்லா இருக்கியாடா? நீ இப்பயும் குறும்புத்தனம் பண்றியா? சாரிடா கண்ணுக்குட்டி. மைனாக்கா கிட்டயும் அப்பா கிட்டயும் பணம் இல்லைன்னு தானே உன்னை வித்துட்டாங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுனேன். உண்மையா சொல்றேன், நீயும் லக்ஷ்மி இங்க இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த சுஜா இல்ல, அவதான் சொன்னா. அங்க இருந்து உன்னை பாக்குறதுக்காக நான் ஓடி வந்துட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லையா? அப்படியா லக்ஷ்மி? அம்மா. யார் அது? யாருப்பா நீ? இது என் கண்ணுக்குட்டி. அது இவனோட அம்மா லக்ஷ்மி. உங்க வீட்ல இருந்த பசுவும் கண்ணுக்குட்டியுமா? ஆ. இந்த குட்டி உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணுக்குட்டிய. பேர் என்ன? கண்ணுக்குட்டி. அதோட பேரை கேட்கல, உன்னோட பேரை கேட்டேன். கண்ணன். தெரியாதா? பட்டு நெய்ர அச்சுதன். ஓ, அவர் பையனா? அவர் எங்க அப்பா தான். மைனாவோட தம்பியா நீ? அங்கிள், அடிக்கடி வந்து என் கண்ணுக்குட்டிய பாத்துட்டு போட்டுமா? அதுல என்ன இருக்கு, வந்து பாரு. என் செல்லமே முத்தே. அம்மா, நீ கேட்டியாடா? நான் அடிக்கடி வருவேன். டே கண்ணுக்குட்டி, என் கூட வரியாடா? கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ இங்கேயே விளையாடிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். கண்ணுக்குட்டி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.